நாடாளுமன்ற தேர்தலையே நடத்தாமல் ஒத்திவைத்த சர்வாதிகார கட்சி காங்கிரஸ் எனவும், திமுக மக்களுக்கான அனைத்து நல்லதையும் எதிர்க்கத்தான் செய்கிறது எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த கேள்வியே தவறு தம்பி. இது பாஜகவிற்கு சாதகம் என்பதே கிடையாது. இந்த நாட்டுக்கு சாதகமானது, நம்ம தேர்தல் முறைக்கு சாதகமானது, மக்களுக்கு சாதகமானது, நிர்வாகத்திற்கு சாதகமானது. இதை தவறான எதிர்க்கட்சிகள் போல நீங்கள் கேள்வி கேட்குறது தவறு. ஒரே நேரத்தில் தேர்தல் ஏற்கனவே இந்த இந்தியாவில் இருந்தது தான். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்த தவறு மாறி மாறி ஆட்சிகளை கலைத்தது. அந்த பிரச்சனையினாலே ஏறத்தாழ 91 முறை ஆட்சி கலைப்பு நடைபெற்றிருக்கிறது பல்வேறு காரணங்கள்னால. அதனாலேயே இந்த தேர்தல் முறையே மாறிடுச்சு. இல்லாட்டி முதல்ல 2 நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடைபெற்றது. இதை மாற்றியது இங்கே இருந்த குளறுபடிகள் தான். இப்போ மறுபடியும் அதை சீரமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. மக்களுக்கான திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுத்தப்படும். சரி, இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுனால என்னாகும்? விலைவாசிகள் கூடிகிட்டே இருக்கும். கம்பி விலை கூடும், தார் விலை கூடும், சிமெண்ட் விலை கூடும். எந்த திட்டமாக இருக்கட்டும், உள்கட்டமைப்பு திட்டமாக இருக்கட்டும், அந்த பாலம் கட்டுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திட்ட மதிப்பீடு 1000 கோடியிலிருந்து 1300 கோடி. அந்த 1300 கோடி நஷ்டமாகிறது யாருக்கு? மக்கள் தலையில் தான் விழுகுது. இந்த மாதிரி எல்லா அரசாங்கங்களும், எல்லா மாநில அரசாங்கமும், எல்லா மத்திய அரசாங்கம், மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? போன மாதம் ஒரு கூட்டம் போடுறாரு. இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் முடியுது, உடனே சட்டமன்ற தேர்தல் வேலையை எப்போயே தொடங்குங்கிறீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாடாளுமன்ற தேர்தல் வேலையை தொடங்குவீங்க. இதுக்கடையில் உள்ளாட்சி தேர்தல் வேலையை தொடங்குவீங்க. இதுக்கடையில் கூட்டணி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, இழுபறி, தகராறு, போக்குவரத்து, இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அடிக்கடி வரக்கூடிய தேர்தல்கள் இருக்கிறது என்பதை யாராவது மறுக்க முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலையே நடத்தாமல் ஒத்திவைத்த ஒரு சர்வாதிகார கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க இன்றைக்கு தேர்தல், ஒரே நாடு ஒரு தேர்தலை குறை சொல்வது மிக மிக தவறான செயல், கண்டிக்கத்தக்கது. அவங்க எதைத்தான் எதுக்கலை? எல்லாத்தையும் தான் எதுக்குறீங்க. சிஏஏ கொண்டு வந்தால் எதுக்குறீங்க. டிமானிட்டைசேஷனால் கருப்பு பணம், கள்ளப்பணம் ஒழிக்கப்பட்டது. ஏறத்தாழ 1% இன்கம் டேக்ஸ் கட்டினவங்க இன்றைக்கி 3% இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு, இந்திய மக்கள் தொகையில் 3% இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதை எதிர்ப்பீங்க. நீ எதைத்தான் எதுக்கலை? எதை எதிர்க்க போகிறீங்க? அவ்வளோதான்.